அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். A reaction whose rate depends on the reactant concentration raised to first power is called a first order reaction. அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து அந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் பவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு நம்ம ரேட் லா எழுதுறோம். அக்கார்டிங் டு ரேட் லா, த ரேட் லா என்ன சொல்லுது? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் விச் ஈக்குவேட் ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரைஸ்டு டு சர்டன் எக்ஸ்பொனென்ஷியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ரைஸ்டு டு சர்டன் எக்ஸ்பொனென்ஷியல் பவர். அப்போ ரேட் அப்படிங்கிறது ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏங்கிற ரியாக்டன் என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இங்கே பவரில் என்ன வந்துடும்? 1 வந்துடும். அப்போ ரியாக்டன்ட்டுக்கு போல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏயோடைய கான்சன்ட்ரேஷன் வித் பவர் 1. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் பவர் 1. Already we know what is rate. Rate அப்படிங்கிறது change in concentration of reactant or product per unit time. Rate is equal to change in concentration of reactant or product divided by change in time. இந்த இடத்துல ரேட்டுங்கிறது change in concentration of reactant அப்படின்னா எதை எடுத்துக்கிறோம்? A எடுத்துக்கிறோம். அப்போ the rate that is equal to change in concentration of A. A உடைய concentration என்ன ஆகுது? Decrease ஆகுது. So minus dA. Change in concentration of reactant A per change in time dt. அப்போ ரேட்டுக்கு பதிலாக என்ன பண்றோம்? இதை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ ரேட் that is equal to minus dA by dt that is equal to K into concentration of A with power 1. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இந்த ஏயை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த டிடியை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வரும்? மைனஸ் டிஏ பை, இப்போ இது வந்து இங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சுனாவே என்ன வரும்? நமக்கு ஏ வந்துடும். இந்த டிடி இங்கே வந்துடும், இங்கே வரும்போது கே இன்டு டிடி வந்துடும். இப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டிடி. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டினா இன்டகிரேஷன் எடுக்க போகிறோம். ஆன் இன்டகிரேஷன் வித் லிமிட். இப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு லிமிட் என்ன யூஸ் பண்ணுறோம்? A0 டு ஏ. டைமுக்கு என்ன லிமிட் யூஸ் பண்ண போகிறோம்? 0 டு டி. அதாவது இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் டி. இது இனிஷியல் டைம், இது டைம் ஆஃப்டர் டைம் டி. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷனில் லிமிட் என்ன வருது? A0 டு ஏ மைனஸ் டிஏ பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது என்ன ஆயிரு? கேங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கிறோம். இன்டகிரேஷன் 0 டு டி டிடி. ஆல்ரெடி we know dx by xக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? ln xன்னு வரும். dx by xங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்கு? dA by a. xக்கு பதிலாக என்ன இருக்கு? a இருக்கு. அப்போ dA by aக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா என்ன வரும்? ln a வரும். அப்போ இதுக்கு நம்ம இன்டகிரேஷன் எடுக்கும்போது இட் பிகம்ஸ் ln a. இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ln a
with limit a0 to a. That is equal to k into இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இப்போ dxக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா என்ன வரும் x வரும். இது dt இருக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா t with limit 0 to t. இப்போ இந்த லிமிட்டை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். லிமிட்டை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டினா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் வரும், அப்புறம் லோவர் லிமிட் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு, மைனஸ் ln a மைனஸ் ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ln a0 that is equal to k. இப்போ இதுக்கு லிமிட் யூஸ் பண்ண போறோம் t minus 0 வந்துடும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். ஸோ the equation becomes minus ln a minus into minus plus ln a0 that is equal to k into t. இப்போ இந்த இடத்துல லாகரிதமிக்ல பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் லாகரிதமிக்ல பொறுத்த வரைக்கும் ஆர் யூஷுவல் லாகரிதமிக்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படி கேட்டினா பிளஸ்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும், மைனஸ்ங்கிறது என்ன ஆகும் டிவைட் ஆகும். அப்போ இது கீழே வந்துடும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் ln a0 divided by a that is equal to kt. ln அப்படிங்கிறது நேச்சுரல் லாகரிதம். இந்த நேச்சுரல் லாகரிதமை யூஷுவல் லாகரிதமிக் கன்வெர்ட் பண்ணும்போது the ln that is equal to 2.303 log அப்படின்னு சொல்லுவோம். அப்போ lnக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 2.303 log வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் 2.303 log a0 by a that is equal to k and t. நமக்கு என்ன வேணும் ரேட் கான்ஸ்டன்ட் k வேணும். இந்த t எந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த சைடு கொண்டு வந்துட்டா இட் பிகம்ஸ் the k is equal to 2.303 divided by t log a0 by a வந்துடும். இதுதான் இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், இந்த a0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன், a அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் t. தட் மீன் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆஃப்டர் டைம் t. தட் இஸ் என்ன சொல்லுவோம் ஏன்னு சொல்லுவோம். இதுதான் இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெரைவ் இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இது 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அந்த டெரிவேஷன் ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் டிஃபைன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு அதோட இந்த ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் பவர் 1 இது எழுதுனா போதுமானது. இதுதான் இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இன்டகிரேட்டர் ரேட் லா ஃபார் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a reaction in which the rate is independent of concentration of reactant over wide a range of concentration is called as a zero order reactions. அப்போ ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து அந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்டோடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாம இருந்துச்சா, அதாவது இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா that is called as a zero order reaction அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுத போறோம் ரேட்லா எழுத போறோம். ரேட்லா ஆல்ரெடி we know the rate of the reaction that is equal to rate constant and concentration of the reactant. என்ன reactant இங்க எடுத்துக்கிறோம் A எடுத்துக்கிறோம். Concentration of reactant A, that means active masses of reactant A rise to a certain exponential power. இந்த இடத்துல இந்த rate of the reaction இந்த கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது அப்படிங்கிறதுனால இங்க என்ன வந்துடும் 0 வந்துடும். ஸோ ஆல்ரெடி we know the rate அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோம் change in concentration of reactant per unit time. இப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால we are using minus
dA by dt. That is equal to k into anything power 0 is equal to 1. So இந்த term வந்து என்ன பண்றோம், இந்த சைடு கொண்டு போயிடுறோம். இந்த கொண்டு போகும்போது it becomes minus dA, that is equal to k into dt. Take integration on both sides with limit a0 to a and time limit 0 to t எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லிமிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேஷன் பண்ண போறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் a0 to a dA, that is equal to k is a constant, வெளில எடுத்துட்டோம். integration of 0 to t dt. Already we know dx integration எடுத்தோம்னா என்ன வரும், x வந்துரும். that means x வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க என்ன இருக்கு அப்படி கேட்டினா dA இருக்கு. அப்போ dAக்கு எடுக்கும்போது என்ன ஆகும், a வந்துடும். ஸோ இப்போ dAக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, மைனஸ் a with limit a0 and a, that is equal to என்ன இருக்கு k. இப்போ dtக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது t with power 0. இப்போ k into t with limit 0 to t. அந்த லிமிட்டை இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் அப்படி கேட்டினா மைனஸ் a மைனஸ் இந்த மைனஸ் போட்டோம்னா மைனஸ் a0. இப்போ லிமிட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த லிமிட்டை அப்ளை பண்ணுறோம், அடுத்து இந்த லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு k இன்டு இப்போ டீக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டினா t மைனஸ் 0. இப்போ இது மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். பிளஸ் ஆகும்போது மைனஸ் a plus a0, that is equal to k into t வந்துரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது it becomes a0, இது பிளஸ், இது மைனஸ்ல இருக்கு, மைனஸ் a, that is equal to k into t. நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் தான் வேணும். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்டை வச்சு t எந்த சைடு கொண்டு வந்துடுறோம். it becomes k is equal to a0 minus a by t. இதுதான் integrated rate law for zero order reaction. இது very easiest one. Zero order reaction என்ன சொல்லுது, the reaction in which the rate is independent of concentration of reactant over wide a range of concentration is called as zero order reaction. For example, இப்போ ஏங்கிற ஒரு reactant எடுத்துக்கிறோம், அந்த reactant ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது இதுக்கு ரேட்லாம் எழுதுகிறோம். ரேட்லாம் என்ன சொல்லுது, ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன வருது, a with power 0 because it is a zero order reaction. So already we know the rate that is equal to change in concentration of a per unit time, that is equal to k into anything power 0 is equal to 1 வந்துடும். இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். minus dA, that is equal to k into dt. இப்போ இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறோம் போகிறோம்னா இன்டகிரேஷன் எடுக்க போகிறோம் with limit for concentration a0 to a, டைமுக்கு கான்சன்ட்ரேஷன் 0 to t எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது மைனஸ் இன்டகிரேஷன் வித் லிமிட் a0 to a dA, that is equal to இது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இன்டகிரேஷன்
limit 0 to t into dt. Already we know dx க்கு இன்டகிரேஷன் பண்ணா x வரும். அப்ப இந்த இடத்துல dA இருக்கு. dA க்கு இன்டகிரேஷன் பண்ணா என்ன வந்துரும்? a வந்துரும். இப்போ minus a with limit a0 to a. That is equal to k என்ற அதே மாதிரி தான் இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது என்ன வந்துரும்? t வந்துரும். t with limit 0 to t. இப்போ இந்த லிமிட்டை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் ஏ மைனஸ் இந்த மைனஸ் ஏ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு கே என்று லிமிட் அப்ளை பண்ணுறோம் டி மைனஸ் 0. இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டி. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் இங்கே வந்துடுது, மைனஸ் இங்கே வச்சுக்கிறோம். a0 minus a that is equal to k into t. So that t இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ k is equal to a0 minus a by t. இதுதான் rate law for zero order reaction. இப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, derive integrated rate law for a zero order reaction கேட்பாங்க. அந்த டெரிவேஷன் ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் டிஃபைன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க. அதுக்கு இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த ரேட் லா எழுதுனா போதுமானது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.